ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம பச்சை மருந்து தயார் பண்ண போகிறோம். அதாவது டெலிவரிக்கு ஆன பிறகு பெண்கள் சாப்பிட வேண்டிய அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய மருந்து நம்ம இப்போ தயார் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றணும். நாட்டு பூண்டு வந்து வாங்கி உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம கிண்டிக்கிறணும். நல்ல பச்சை வாடை போக கிண்டிக்கிறணும். இப்போ நாட்டு கருப்பட்டி, இதை பாருங்க, நாட்டு கருப்பட்டி இதை வந்து இதில் போட்டு நம்ம கிண்டணும். பாருங்க, இப்படி நல்லா பச்சை வாடை போக நல்லா பூண்டு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லெண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். இந்த வந்துருச்சா? இப்போ நம்ம இந்த கருப்பட்டியை போடுவோம். இன்னி கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், கம்மியாக இருக்குது. இந்த வெள்ளைப்பூடுக்கு இந்த கருப்பட்டி போதும். நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை போட்டு நம்ம நல்லா கிண்டணும். இந்த வெள்ளைப்பூடும் இந்த நாட்டு கருப்பட்டியும் சேர்த்து நல்லா கிண்டணும். இந்த மாதிரி அந்த சூட்டுக்கு நல்லா ரெண்டு மிக்ஸ் ஆகி இலையி மருந்து வெள்ளைப்பூடும் இது ஒன்றாயிரும். இந்த வருது, இது கூட நம்ம பச்சை மருந்து சேர்ப்போம். பாருங்க, இந்த எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மருந்து நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நாட்டு மருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் டெலிவரிக்கு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி டெலிவரி ஆனவங்களுக்கும் சரி கொடுக்கலாம். ஆனால் இந்த மருந்து மட்டும் கொடுக்கணும் பெரியவங்களுக்கு. டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து நம்ம வெள்ளைப்பூடு இந்த மாதிரி கருப்பட்டி இந்த மாதிரி போட்டு கிண்டி இதை கூட போட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மருந்து போடுவோம். இப்போ இந்த மருந்து நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளைப்பூடுக்கு இவ்வளோ நம்ம போடணும். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டணும். இதை மாதிரி நல்லா கிண்டணும். இதை இப்படியே நம்ம கிண்டிட்டோம்னா நல்லா லேகித மாதிரி இந்த வந்துச்சு. பார்த்தீங்களா? லேகித மாதிரி வந்துருச்சா? நல்லா இதை என்ன பண்ணணும், நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறணும். முந்தையெல்லாம் அம்மியில் தான் அரைச்சி கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. பார்த்தீங்களா? மருந்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இதை டெய்லி அவங்க காலையில் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா குழந்த பால் குடிக்கிறது நல்லா செமிக்கும். இவங்களுக்கு வகுத்தில் இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறிடும். அந்த டெலிவரி ஆனவங்களுக்கு வகுறு பெருசாக இருக்கும். அந்த பெருசாக இருக்கிற வகுறெல்லாம் இதை சாப்பிட 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 உள்ளே இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறி நல்லா இருக்கும். குழந்தைக்கு காய்ச்சல் வராது, வகுறு வலிக்காது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த குழந்தை பிறந்த பெண்மணியும் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த மருந்து தயார் பண்ணுறது. இது இப்படியே வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு இன்னொரு தடவை அதை நம்ம எடுத்து வச்சுட்டு டெய்லி 2 ஸ்பூன் அது வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடணும். உடனே சாப்பிடக்கூடாது, மருந்து வேலை செய்யாது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க.
இந்த மருந்து வந்து தயார் பண்ணுறது அதையும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் டெலிவரி ஆனவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லாயிருக்கும். இடுப்பு வலிக்காது, முதுகு வலிக்காது, அவங்களுக்கு கை கால் வலி இருக்காது, நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு இப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை மிக்சியில் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் ஆறுன உடனே கொஞ்சம் கெட்டியாயிரும். அதை உடச்சி போட்டு மிக்சியில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம டெய்லி இப்படி ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிடுங்க. இதே மாதிரி அடுத்து இதை ஆற வச்சுட்டு உங்களை மிக்சியில் எப்படி போட்டு பவுட்ரு பண்ணி போட்டு வைக்கணும் அதையும் காட்டுறேன். ஆறட்டு இப்போ பாருங்கள், இந்த பச்சை மருந்து தயார் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் டெலிவரி ஆன பெண்களுக்கு வந்து கொடுங்க. நல்லா அவங்களுக்கு இந்த கழிவெல்லாம் போய் உடம்பு வலிவிட்டு முதுகு வலிவிட்டு நல்லாயிருக்கும். குழந்தையும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ தூளாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை இதில் மாற்றி வச்சுக்கணும். அது தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மருந்து? இது காலையில் எப்படி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். நிறைய சாப்பிட தேவையில்லை. இது மாதிரி ஒரு ஸ்பூன் சாப்பிட்ணும். ஆனால் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இந்த லக்கான் கோழி அந்த முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூடு பிடிக்கும், குழந்தைக்கு வயிறு வலிக்கும். அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நாட்டுக்கோழி சாப்பிட்லாம். அது ஆட்டுக்கறி, ஈரல், மதுரொட்டி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கால் எடுத்து சூப் வச்சு குடிக்கலாம், குடல் எடுத்து சூப் வச்சு குடிக்கலாம். இதுக்குண்டான மருந்து அதுதான். நீங்கள் வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்டுக்கலாம். லக்கான் கோழி மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா இந்த மருந்துக்கு அதுக்கு ரொம்ப சூடு பிடிக்கும். குழந்தைக்கு வயிற்று வலி வந்துடும், உங்களுக்கும் சில சமயம் வயிற்று வலி வந்துடும். அதனால அது இல்லாமல் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு கூலிங்கானது நீங்கள் சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை மருந்து வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.